கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளால் கைவிடப்பட்ட பொதிகளில் சிக்கிய மர்மம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளால் விட்டு செல்லப்பட்ட பொதிகளிலிருந்து போதைப்பொருள் தொகை ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பொதிகள் மற்றும் பயணிகளால் கைவிடப்பட்ட உடைமைகள் அடங்கிய கிடங்கில் குஷ் போதைப்பொருள் ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று சுங்க அதிகாரிகள் குழுவால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு ரூ.1,13,670க்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. செவ்வந்தி தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ள அரசாங்கம். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். பல அரசியல்வாதிகளுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்புள்ளமை விசாரணை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். அரசு நிதியை பெற சென்ற யுவதி மர்மமான முறையில் படுகொலை. இரத்தினபுரியில் அஸ்வசம பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும்போது யுவதி கொலை செய்யப்பட்டுள்ளார். பேபி ஷானி என்ற 21 வயதுடைய யுவதி நேற்று முன்தினம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரியவந்துள்ளது. யுவதியின் கொலை தொடர்பாக அவரது காதலனான அதே பகுதியைச் சேர்ந்தவருமான ரோஷன் ருஷி சரண் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். உடனடியாக குறைக்கப்பட்டுள்ள 350 வகையான மருந்துகளின் விலைகள். 350 வகையான மருந்துகளின் விலைகள் உடனடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் துறையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். பதுளை வெளிமடை பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மனைவி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கணவனை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பொருளந்த ஹந்தே புகழ்பொல பிரதேசத்தில் நேற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துக் கொல்லப்பட்டவர்களின் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாட்டிற்கு அழைத்து வரப்படவுள்ள 80 பாதாள உலக செயற்பாட்டாளர்கள். பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார்.